ஸ்டாலின் சாருக்கும் இடையில நடக்கிற அந்த போர் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் சொல்லியிருக்கிறார். விவசாயிகளுக்கு பல்வேறு வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்கிறார். இன்றைய கூட்டத்தின் மையமாக இருந்தது என்ன, இந்த கூட்டத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன, இது தொடர்பாக பேசுவதற்காக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். விஜயின் கூட்டத்தை பார்த்திருப்பீங்க, உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? விஜய் பேச்சு இன்றைக்கு முழுக்க முழுக்க நீங்கள் கேட்டதை போல விவசாயத்தை மையப்படுத்தி, விவசாயிகளை மையப்படுத்தி இருந்தது. அதை விட மிக முக்கியமா ஒரு அரசியல் செய்தி இருந்தது அப்படின்னு நான் பாக்குறேன். அது என்ன அரசியல் செய்தினா, விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு கூட்டங்களுக்கு வெளியில் வந்தார். முன்னாடி தொடக்க காலங்கள்ல வாரத்திற்கு ஒரு முறை சனிக்கிழமை தோறும் வெளியில் வந்தார். அதற்கு பின்பு ஒரு காலகட்டத்திற்கு பின்பு மாதம் ஒரு முறையாக அது மாறியது. சோ அவர் எத்தனை முறை வெளியில் வந்திருந்த பொழுதும் முதல்வர் அவர்களுக்கு ஒரு பாராட்டு பத்திரம் வாசித்ததே இல்லை. ஆனால் இந்த முறை முதல் முறையாக ஜனநாயகனுக்கு குரல் கொடுத்த முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி என்று குறிப்பிட்டார். ஆனா நேற்று வரை நம்ம என்ன வாதித்துக் கொண்டிருந்தோம்னா, காங்கிரஸ் யாரோடு கூட்டணிக்கு செல்ல போயிருது, திமுகவா தாவேக்காவா என்று விவாதித்துக் கொண்டிருந்தோம். பல ஊடகவியலாளர்கள் நம்மளாம் கூட தொடர்ந்து விவாதித்திருக்கிறோம். காங்கிரஸ் அந்த பேர வலிமையை கூட்டுவதற்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துலதான் மிக முக்கியமான விஜய் அவர்களுடைய பேச்சல நான் ஒன்று புரிந்து கொள்கிறேன். ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவு குரல் நீட்டிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்த விஜய் அவர்கள் அதே நேரத்துல ஒரு ட்வீட் போட்டு இருந்த ராகுல் காந்திக்கு நன்றி சொல்லல. நீங்க ராகுல் காந்தி அவர்களுக்கு அவர் நன்றி சொல்லலங்கிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் கணக்கு, அரசியல் செய்தி இருக்கல. இல்ல, ஆதரவு கொடுத்தவங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி அப்படின்னு தானே சொல்றாரு. அதுல ராகுல் காந்தியும் உள்ள வருவார் தானே? இல்ல, மிக குறிப்பா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் பெயரை குறிப்பிட்டு சொல்றாருல. நீங்க மு க ஸ்டாலின் அவர்கள் பெயரை சொல்லுகிற பொழுது அவரை விட ஒரு அகில இந்திய அளவுல மக்களவைக்கான எதிர்கட்சி தலைவர்ல, நீங்க அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய கட்சியில, அப்ப அந்த இடத்தில் ராகுல் காந்தி பெயரை சொல்வதற்கு எந்த இடம் தயக்கமான இடமாக மாறியது? அந்த இடம் மிக முக்கியமான இடம். நீங்க மு க ஸ்டாலின் அவர்களையே நீங்க உங்களுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக, நீங்க அரசியல் எதிரியவே ஒரு சம்பவத்தில் அங்கீகரித்து விட்டீர்கள். அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு தோழமையான தோழனாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி பேரை இன்னைக்கு ஏன் தவிர்த்தீங்க? அப்ப ஒன்றில் அவர் தவறுதலாக தவிர்த்தாரா, அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு உள்வாங்கி கொண்டு தவிர்த்தாரா அப்படிங்கக்கூடிய இடம் இன்னைக்கு அந்த பேச்சுல இருந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு கருத்தை நான் கொஞ்சம் உள்வாங்கிக்கிறேன். ஒன்று. இன்னொன்று, அவருடைய கடந்த கால உரைகளை விட இந்த உரை ரொம்ப ரொம்ப முதிர்ச்சியாக இருந்தது. இந்த ஒரு விவசாயிகள் பிரச்சனைய தொடர்ந்து விஜய் மீது ஒரு விமர்சனம் வைப்பாங்க. அது என்ன விமர்சனம் அப்படின்னா, அவருக்கு என்ன அனுபவம் இருக்கிறது, அவருக்கு என்ன களம் தெரியும், விவசாயிகள் பிரச்சனை தெரியுமா? அவர் சொல்றாரு, நான் என்ன டெல்டாக்காரன் என்று சொல்லிக் கொள்ள மாட்டேன், அதே நேரத்தில் அணைகளுக்குள்ள அணையினுடைய உறுதித்தன்மை எப்படி பார்க்கணும்னு கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷயங்களா இருக்கலாம், விவசாயிகளுக்கான திட்டங்களை அறிவிக்கிறதா இருக்கலாம். இங்க அவருக்கு பேசக்கூடிய இடம் தஞ்சாவூர். தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் தான். நீங்க சோழ நாடு சோறுடைத்துமாங்க, அந்த அளவுக்கான தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியமே தஞ்சாவூர் தான். யானை கட்டி போரடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இலக்கியங்கள்ல தஞ்சாவூரை பத்தி சொல்றப்ப. சோ அந்த அளவுக்கான ஊர்ல தஞ்சாவூரில் இருந்து கொண்டு ஒரு விவசாயிகள் பிரச்சனையை பேசுகிறார், இன்னொன்று மீனவர்கள் பிரச்சனையை பேசுகிறார். சோ அது அவர் முதல் முறையாக அவருடைய பேச்சுல சகல கட்சிகளையும் பாஜக விமர்சித்தார்ல. நீங்க ரெண்டு கட்சிகளும் திமுக அதிமுக போட்டி போட்டுக்கொண்டு என் மீது பழி போடுறாங்க, இது எஸ்ஓபி போடுங்கிறாங்க, ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் செய்ய விட மாட்டாங்கிறது, அது பாஜக மீதான விமர்சனம் தான், அது அதிமுக விமர்சனம் சொல்லிவிட முடியாது. சோ அப்ப இந்த இடத்தில் விஜய் அவர்களுடைய பேச்சு நீண்ட இடைவெளிக்கு பின்பு இரு கட்சிகளையும் சமதளத்திலும் விமர்சித்திருக்கிறார், உள்ளூர் பிரச்சனையும் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் புரிஞ்சுச்சேன். இதுல ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க, உரை முதிர்ச்சியாக இருந்தது அப்படின்னு. அதுலதான் சில கேள்விகள். அணை அப்படின்னு சொன்னார், முல்லை பெரியாறு காவிரி இந்த மாதிரி பிரச்சனைகள்ல உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அணையுடைய உறுதித்தன்மை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அதுல விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. நிலைப்பாடு என்னன்னு கேட்கறதுக்கும் அதுல விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு அந்த தண்ணீர் பிரச்சனையை மையமிட்டு பேசினாரு. தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லல. அதுல திமுக அரசு மேல விமர்சனமாக முன் வச்சார். அதையும் தாண்டி விஜய் ஒரு அதிகாரத்தை அடைய ஆசைப்படுறாருல்ல, இந்த அதிகாரம் எனக்கு வேணும் அப்படின்னு. அந்த அதிகாரம் யாருக்கான அதிகாரமாக இருக்க போது, எந்த தரப்பு மக்களுக்கான அதிகாரமாக இருக்க போது, அதை எந்த மேடையிலேயாவது விஜய் வெளிப்படையாக பேசியிருக்கிறாரா? எதுவும் இல்லாம அந்த முதிர்ச்சி அப்படின்ற அந்த வார்த்தையினால நான் இதை கேட்கிறேன். இல்ல, முதிர்ச்சி என்று நான் சொல்றது அவருடைய எல்லா விஷயங்களையும் நீங்க நிலைப்பாடு நீங்க கேட்ட முக்கியமான விஷயம். ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு நிலைப்பாடை சொல்லலாம், உண்மைதான். நிலைப்பாடை பகிரங்கமாக அறிவிக்கல. நான் அந்த முதிர்ச்சிங்கிற பாஜகவை நேற்று வரை விமர்சிக்காம இருந்தார்ல, இந்த பாஜகவை விமர்சிக்கிறார். ஜனநாயகன் படத்தினுடைய ரிலீஸுக்கு முட்டுக்கட்டை வந்த விஷயத்தை அவர் தொடுகிறார். அவர் ஒரு புதிய கட்சி, புதிய சக்தி இப்பொழுதுதான் களத்துக்கு வர்றாங்க. அவர் மீது நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது. நீங்க கேட்டதை போல பல விஷயங்கள் நிலைப்பாடு இல்ல. நீங்க மேகதாடெல்லாம் பேசியிருக்கணும். அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய டெல்டா விவசாயிகளுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது கர்நாடகால காங்கிரஸ் அரசு தான் நடந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் விமர்சித்திருக்கணும். நீங்க ராகுல் காந்தி பேரை தவிர்க்கிறீங்கன்னா அதையும் விமர்சித்திருக்கணும்.
சோ அந்த நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தி பேசுவதுல, இன்னும் பகிரங்கமா பேசுவதுல விஜய் இன்னும் முதிர்ச்சி பெற வேண்டியதா இருக்கு. பட் அவர் இதுநாள் வரை இருந்த உரைகள்ல இந்த உரை கொஞ்சம் முதிர்ச்சியான உரை நான் பாக்குறேன். ஏன்னா சமாதானத்துல விமர்சிக்கிறார்ல, விவசாயிகள் பிரச்சனையை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார். நீங்க நேற்று வரை அவருக்கு புரியவே இல்லையே. நேற்று வரை அவர் பேசிய உரைகள் எடுத்து பார்த்தா விவசாயிகள் பிரச்சனை புரியவே இல்லை. அவர் ஒரு பக்கம் முதல்வரை விமர்சிக்கிறார், என்னை டெல்டாக்காரன்னு சொல்ல மாட்டேன். எடப்பாடி பழனிசாமி என்ன விவசாயின்னே சொல்றாரு. இன்னைக்கு அவரோட தேர்தல் பத்திரத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, தேர்தல் ஆணையத்துல அவர் கொடுக்கக்கூடிய அந்த பிரமாண பத்திரத்தை எடுத்து பார்த்தா தன்னுடைய பணிங்கிறத விவசாயி தானே போட்டிருக்காரு. சோ அப்ப அவர் அந்த இடத்துல அவருக்கு புரிதல் இல்லை. அடுத்த ஜென்மத்துல நான் விவசாயியா தான், அப்புறம் விவசாயியின் மகனா பிறகு ஆசைப்படுறேன் அப்படிலாம் பேசுகிறார். இதெல்லாம் ஒரு சினிமா தன்மையான தன்மை தான் அதுல எல்லாம். பட் அவர் ஏதோ ஒரு வகையில விவசாயிகள் பிரச்சனையை புரிந்து கொள்ள முயற்சிக்கவாது செய்கிறார். நேற்று வரை அது செய்யல. அந்த இடம் ஒரு வெற்றிடமாக இருந்தது விஜய் அரசியல்ல. இப்ப அந்த இடங்கள்ல கொஞ்சம் புரிதல் தன்மை வந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறேன் ஒழிய, நீங்க சொன்ன போல நிலைப்பாடை அறிவிக்கல. எந்த விஷயங்களையும் தொட்டு கடக்கிறார், அவ்வளவுதான். ஒரு விஷயத்த சொல்றாரு, அது அப்படியே எனக்கு தெரியுங்கிறாரு, அதுக்கு என்ன தீர்வு என்பது முன்வைக்கப்படல. அந்த இடம் கவனிக்கப்பட வேண்டிய இடம் தான். போக போக மாறும். கடந்த கூட்டங்களை விட இப்பொழுது கொஞ்சம் மாறி இருக்கிறது. இனியும் போக போக மாறலாம் அப்படின்னு தான் பாக்குறேன். தேர்தல் நெருங்கிடுச்சு, போக போக மாற்றங்கள் வந்தால் சரிதான். இதை தாண்டி அவர் சில வாக்குறுதிகள் கொடுத்தாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா சில விஷயங்களை செய்வோம் அப்படின்னு. அது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அது அவர் திமுக அதிமுகவுக்கால் ஏற்பட்ட நெருக்கடியை உணர்ந்து அவர் அறிவிக்கிறார். இதெல்லாம் சாத்தியமே இல்லாது. அவர் சொல்றாரு பாருங்க, 2 ஏக்கருக்கு கீழே விவசாய நிலம் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி இருந்தால், அவருடைய பிள்ளைகள் மருத்துவம் படித்தால், பொறியியல் படித்தால் முழு செலவையும் அரசே ஏற்குங்கிறார். இது சாத்தியமா? முதல்ல நீங்க தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயம். நீங்க தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பும் அதே மாதிரி விவசாயம் தான். இந்த பிரதம மந்திரியில இந்த திட்டத்துல விவசாயிகளுக்கான நிதி உதவி கொடுப்பாங்க. ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை 2000 ரூபாய் வரும். வருடத்திற்கு 3 முறை வரும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 6000 ரூபாய் வங்கி கணக்குல வரும். அந்த விவசாயிகளுடைய எண்ணிக்கையே பல லட்சம் இருக்கு தமிழ்நாட்டுல. அவர்கள் 2 ஏக்கருக்கு குறைவாக இருக்கக்கூடியவர்கள் தான். நீங்க அத்தனை பேர் பிள்ளைகளையும் நான் மருத்துவம் படிக்க வைக்கிறேன், பொறியியல் படிக்க வைக்கிறேன், அவர்கள் என்ன படிப்பு படித்தாலும் முழு செலவை ஏற்கிறேன்னா, தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான பேர் விவசாயிகள் தான். நீங்க வேற என்ன தொழில் பண்ணாலும் வீட்டுல ஒருவராது, குடும்பத்தில் ஒருவராது, ஒவ்வொரு குடும்பத்தை சுற்றி ஒரு விவசாய தொழில் சார்ந்தவர்கள் டெல்டா மாதிரியான மாவட்டங்கள்ல இருப்பாங்க. அவர் ஒரு அபரிமிதமான ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிடுகிறார். ஒன்று. இன்னொன்று, அவர் கூட்டுறவு சங்கங்கள்ல இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை தள்ளுபடி, இதெல்லாம் திராவிட கட்சிகளுடைய பாதையை நோக்கிதான் அவருடைய பயணம் போகிறது அப்படிங்கறதான் காட்டுது. அவருக்கு திமுக அதிமுக ஒரு அச்சுறுத்தலாக தெரிகிறது. திமுக மகளிருக்கு 2000 ரூபாயாக நாங்க உயர்த்துவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குலவிளக்கு திட்டம் தொடங்கி வரிசையா அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் 5 வாக்குறுதி எல்லாம் வருது. சோ அப்ப அதனால எங்க தன்னுடைய வாக்குகள் திசை மாறி விடுமோ என்கிற அச்சம் விஜய்க்கு இருக்கு. அதனாலதான் அவர் கேட்கிறார், எனக்கு தானே ஓட்டு போடுவீங்க, வந்திருக்கிறது யாரு? நிர்வாகிகள். நீங்க மக்களை பார்த்து கேட்கலாம். அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கேள்விதான் எனக்கு இருந்தது. அவரு ஒவ்வொரு இடத்துலயும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் தான் நடத்துறாரு. ஆனா உறுதிமொழி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, காசு வாங்க மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கங்க அப்படின்லாம் சொல்லி அவரே உறுதிமொழி எடுக்கிறார். அப்போ அவர் அவர் தன்னுடைய நிர்வாகிகள் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல. நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துல உறுதிமொழி எடுக்கிறார். அப்படி இல்லைன்னா மக்கள் தொண்டர்கள் அவங்கள சந்திச்சு அந்த உறுதிமொழி எடுத்தா கூட பரவாயில்ல, நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துல அந்த உறுதிமொழி எடுக்கிறது ஒரு மாதிரி நெருடலா இல்லையா? இல்ல, அதுதான் சொல்றேன். அரசியல்ல அவர்களுக்கான அந்த வழித்தடம் சரியில்லை, சரியான வழித்தடம் இல்ல அவர்களுக்கு. நீங்க ஒண்ணுமே இல்ல, 2 விஷயம் பேசுறாரு. நீங்க ஒரு நிர்வாகிகள் கூட்டம் தான், 4990 பேர் தான் வந்திருக்கீங்க. QR கோடு வச்சு ஸ்கேன் பண்ணி உள்ள வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட காசு வாங்க மாட்டோம்னு உறுதிமொழி எடுங்க அப்படின்னா அது என்ன தன்மை ஏற்படுத்தும்? நீங்க இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நீங்க நடக்குது. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாரும் எனக்கு தான் ஓட்டு போடுவீங்க, கை தூக்குங்கன்னு சொல்ல முடியுமா? இளைஞரணி கூட்டம் நடத்துறாரு உதயநிதி ஸ்டாலின், 1 லட்சம் இளைஞர்களை திரட்டிட்டாங்க. எல்லாரும் திமுகவுக்கு தானே ஓட்டு போடுவீங்க, காசு கொடுத்தாங்கன்னு மாற மாட்டீங்கல்ல, அப்படி பேச முடியுமா? அப்ப இந்த இடம் தான் அவர் மேடைக்கு தகுந்த ஒரு பேச்சு இருக்கு, கூட்டத்திற்கு தகுந்த ஒரு பேச்சு இருக்கு. அந்த இடங்கள்லாம் இன்னும் முதிர்ச்சி அடையணும். நீங்க உங்க நிர்வாகிகளே தான் அழைத்து வந்திருக்கீங்க, உங்க நிர்வாகிகளை எனக்கு தானே ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டீங்கன்னா அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அது ஒரு வகையான எதிர்விளைவை ஏற்படுத்திடும். இன்னொன்று, களத்தை கொஞ்சம் உணர்வும் செய்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். 2 வகை இருக்கு. இந்த புரிதல் ஒன்று. இன்னொன்று, தேர்தல் இருக்கிறதுனால நான் களத்துல கிட்டத்தட்ட 15 ஆண்டு 20 ஆண்டுகளா தேர்தல்கள்ல களத்துல இருந்து செய்தியாளரா ஓடி இருந்திருக்கேன். கடந்த காலங்கள்ல தேர்தல் எப்படி இருக்கு தெரியுமா? கடைசி நேரத்துல திமுகவோ அதிமுகவோ ஏதாவது ஒரு வலிமை குறைந்த கட்சியில இருந்து ஒரு நல்ல வேட்பாளர் வந்துட்டாங்கன்னா அந்த வேட்பாளரே பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. அந்த பயம் விஜய்க்கு இருந்திருக்கலாம். எங்க நம்மளுடைய நிர்வாகிகள்லாம் திமுக அதிமுக விலை போய்விடலாமோ என்கிற அச்சம் இருந்திருக்கலாம். அவர் சொல்றாருல, வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரு, வீட்டுக்கு ஒரு விஜய், எங்களுக்கு எலெக்ஷன் தேர்தல் இல்லை, எமோஷன்ங்கிறார், இது எங்களுக்கு உணர்ச்சிங்கிறார். அப்ப அந்த உணர்ச்சிக்கும் ஒரு விலை இருக்குன்னு தான் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு.
விஜய் அவர்கள் நிர்வாகிகள் மட்டத்தில் இப்படி பேசுவது என்பது கண்டிப்பா தவறான ஒரு விஷயம் தான். விஜய் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு மேடையிலும் சொல்கிறார், திமுக ஒரு தீய சக்தி, தாவேகா ஒரு தூய சக்தி அப்படின்னு. மக்கள் மத்தியில் அது எதிரொலிச்சிருக்கு அப்படின்றத தாவேகாரங்க உணர்வுபூர்வமாக நம்புறாங்களா? இல்ல, அவர்கள் நம்புறாங்க. பட் மக்கள் மன்றத்துல அது எதிரொலித்து அதை அப்படியே ஒரு ஓட்டா மாறுமான வாரது. நான் தொடர்ந்து சொல்லிருக்கேன். நானே பல விவாதங்கள்ல சொன்னதுண்டு. என் பையன் 5ஆம் வகுப்பு படிக்கிறான். அன்னைக்கு அந்த தகவலை விஜய் கூட இன்னைக்கு சொன்னாரு. எனக்கு பார்த்தோன்னே என் பையன் பக்கத்துல அன்னைக்கு எங்க மாவட்டத்துல உள்ளூர் விடுமுறை, ஐயா வைகுண்டர் பிறந்த நாள் இன்னைக்கு, அதனால உள்ளூர் விடுமுறை. என் பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். நான் நம்ம நேரலைக்கு அதுக்காக தகவல் கேட்பீங்கன்னு விஜய் ஸ்பீச்சை கேட்டு இருக்கேன். பக்கத்துல இருந்து விசில் வச்சு ஊதுறா வாயில இருந்து. அந்த பையன், அந்த 5ஆம் வகுப்பு பையன் கிட்டத்தட்ட இன்னைக்கு நேற்று இல்ல, ஒரு 3 மாதத்துக்கு முன்பே ஸ்கூல்ல வேண்டில வர்றப்ப அந்த ஸ்கூல் வேன்ல வர பசங்க எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க, ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்றாங்கப்பா அப்படின்னு. அவனும் வீட்டுல வந்து உற்சாகமா சொல்லிட்டு அவனுக்கு என்னன்னே தெரியாது. தேர்தல்னா என்ன, 5ஆம் வகுப்பு படிக்கிறான். தேர்தல்னா என்ன, எலெக்ஷன்னா என்ன, எதுவுமே தெரியாது. இதைத்தான் முன்வைத்து நானும் தொடர்ந்து பல இடங்கள்ல சொன்னேன். சிறுவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசியிருந்தேன். பல ஊடகவாதங்கள்ல சொல்லியிருந்தேன். இன்னைக்கு விஜயம் அதை குறிப்பிடுகிறார். பட் இது ஓட்டா மாறுமான பையனுக்கு தான் ஓட்டு இல்லையே. 5ஆம் வகுப்பு பசங்க சொல்றதோ 8ஆம் வகுப்பு பசங்க சொல்றதோ அது இல்ல. நீங்க மக்களோட களத்துக்கு போகணும். எத்தனை கலெக்டரேட்ல எத்தனை புகார் மனுக்களை தாவேகாவுடைய மாவட்ட செயலர்கள் கொடுத்திருக்காங்க, எத்தனை பிரச்சனைகளை தீர்த்திருக்காங்க. இன்னைக்கு நாம் தமிழர் பல பிரச்சனைகள் சந்திக்குது விஜய் வருகைக்கு பின்பு. ஆனவர்கள் களத்துல ஓடுறாங்களே, 234 வேட்பாளர்கள் ஓடுறாங்களே. திருச்சியில ஒரு கூட்டம் போட்டா அவ்வளவு கூட்டம் வருது. ஒரு அந்த தன்மை நோக்கி நகராம நீங்க திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னீங்கன்னா அது மட்டுமே ஓட்டை வாங்கி தராது. அது வந்து ஒரு வார்த்தைக்கு வேண்டுமானால் உதவும். இங்க ஆன்டி இன்கமன்சியை உருவாக்கணும். பிரதான எதிர்கட்சி அதிமுக, அவங்க அந்த இடத்துல சில தோல்விகளை சந்திச்சிருந்தாங்க. விஜய் அரசியல் வருகையால ஆன்டி இன்கமன்சி என்பது கொஞ்சம் தீவிரப்பட்டிருக்கு. அதுதான், அவ்வளவுதான் நடந்திருக்கே ஒழிய விஜய்க்கு எந்த பலனும் தராது அப்படின்னு தான் நான் பாக்குறேன்.